நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது 100 மாதிரி தேர்வு புத்தகம். இந்த புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த புக்கோட ரேட் வந்து 450. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேனலில் யூனிட் வைஸ், அதாவது சிலபஸ் அடிப்படையில் ஒரு 60 தேர்வுகள் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய யூனிட் டெஸ்ட் 1ல் சிலபஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இயற்பியலில் 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்டில் அண்டம் மற்றும் விண்வெளி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து 50 வினாக்கள் நம்ம பயிற்சி எடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக சிலபஸில் ரொம்ப முக்கியமான பகுதி இது. இதிலிருந்து காவலர் தேர்வு அல்லது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு 1லேருந்து 2 வினாக்கள் வரலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார்? புவி மைய கோட்பாடு, சரியான ஆன்சர் ஆப்ஷன் தாலமி. கொஷின் நம்பர் 2 பாருங்கள். மிக பழமையான ஆரியபாட்டியம் என்ற நூலானது ஒரு. ஸோ ஆரியபாட்டியம் அப்படிங்கிற நூல் என்ன அப்படின்னா, அது ஒரு வானியல் நூல். சரிங்களா? 3வது கொஷின் பாருங்கள். சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் பூமி வரும்போது நடைபெறும் நிகழ்வு. அதாவது சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் பூமி, அதாவது எஸ் அப்படிங்கிறது சன், ஈங்கிறது நமக்கு எர்த்து வந்து சென்டரில், அதாவது சன்னுக்கு மூணுக்கும் இடையில் எர்த்து வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அது பேர் பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின் நம்பர் 4. முதலில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர். இந்த கொஷின் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஆல்ரெடி கேட்ட ஒரு வினா. சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஹான்ஸ் லிபர்ஷே. ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 5 பாருங்கள். சூரியன் அப்படிங்கிறது என்ன? கோளா, நிலாவா, நட்சத்திரமா, துணைக்கோளா? சூரியன் ஒரு நமக்கு நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. கொஷின் நம்பர் 6 பாருங்கள். இந்திய வானியலில் 7 துறவிகள் என அழைக்கப்படும் மண்டலம் என்ன? அது இந்திய வானியலில் 7 துறவிகள் என அழைக்கப்படும் மண்டலம். ஆப்ஷன் வந்து உர்சா மேஜர். கொஷின் நம்பர் 7 பாருங்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை. இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை. கொஷின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் பி விக்ரம் சாராபாய். கொஷின் நம்பர் 8. விண்ணியல் ஆரம் என்பது. விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது என்னென்னா ஆப்ஷன் டி 3.09 × 10^13. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள். ஸோ அதனால் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு டைம் பாஸுக்கு பார்க்காதீங்க. ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 monthsலேயே நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் 9 பாருங்கள். பால்வழி திரள் என்பது வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களின் பளபளப்பான பிரகாசமான கூட்டம் தவிர வேறொன்றுமில்லை என்று நிரூபித்தவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கலிலியோ. கொஷின் நம்பர் 10 பாருங்கள். எந்த கோளுக்கு துணைக்கோள்கள் இல்லை? ஸோ துணைக்கோள்கள் அப்படின்னா நமக்கு பூமிக்கு வந்து நிலா இருப்பது போல், ஸோ இருக்கக்கூடிய கோள்களில் எந்த கோள்களுக்கு துணைக்கோள்கள் இல்லை அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதன், வெள்ளிக்கு கிடையாது. இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனையான சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராஜெக்டோடைய நேம். சரிங்களா? சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிறது அந்த ப்ராஜெக்டோடைய நேம். ஸோ எந்த ஆண்டு அந்த முதல் அணுகுண்டு சோதனை நடைபெற்றது அப்படின்னு ஒரு கொஷின். சரியான ஆன்சர் 1974. ஸோ கொஷின் நம்பர் 12 பாருங்கள். ராக்கெட்டை இயக்க பயன்படும் திரவ எரிபொருள்களில் தவறானது எது? திரவ எரிபொருளில் தவறானது எது அப்படின்னு ஒரு கொஷின். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மெத்தனால் அப்படிங்கிறத மட்டும்தான் தப்பு. மற்றது எல்லாமே அதுக்கு நம்ம திரவ எரிபொருளாக ராக்கெட்டில் பயன்படுத்துகிறோம். கொஷின் நம்பர் 13 பாருங்கள். சந்திராயன் 2 விண்வெளி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நடந்து முடிந்த ஒரு இன்சிடெண்ட். பட் இருந்தாலும் நம்ம எக்ஸாமுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் 14 பாருங்கள். முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய நாசாவின் திட்டம் என்ன? அதாவது ஃபஸ்ட்டு அனுப்பின பிளான் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. நிலாவில் காலடி பதித்த திட்டம் கேட்கல. முதலாக நாசா அனுப்பின திட்டம் இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போலோ 8 அப்படிங்கிறது தான் இதனுடைய ப்ராஜெக்ட். அடுத்தது பாருங்கள். கொஷின் நம்பர் 15. கலாம் சாட் என்ற சிறிய செயற்கைக்கோளை உருவாக்கிய ரிபாத் ஷாருக் அப்படிங்கிற ஒரு நபர் தமிழகத்தை சார்ந்த மாணவன். எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்?
சரிங்களா? ஆன்சர் வந்து கரூர். சரிங்களா? சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது சிறிய கோள் என்ன? சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது சிறிய கோள் அப்படின்னா நம்ம செவ்வாயை எடுத்துக்கலாம். ராக்கெட் மனிதன் என அழைக்கப்படக்கூடிய நபர் ஆப்ஷன் கைலாசம் வடிவு சிவம். ஓகே, கொஷின் நம்பர் 18. சந்திரனில் வளிமண்டலம் இல்லாத காரணத்தினால் காந்த ஊசியானது என்ன நடக்கும் அப்படின்னா விலகல் அடையாது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சூரியனை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? சூரியனை பற்றி படிக்கக்கூடிய பெயர் வந்து ஆப்ஷன் பி ஹீலியாலஜி. கொஷின் நம்பர் 20. பெருவெடிப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னா லிமெத்ரி அப்படிங்கிறவர் தான். ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 21. அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் பெருவெடிப்பின் பொழுது தோன்றிய அடிப்படை தனிமங்களான டேஸ் மற்றும் டேஸால் ஆனவை. ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பால்வெளி வீதியில் சுமார் எத்தனை விண்மீன்கள் உள்ளன? ஸோ நம்மளுடைய மில்கி வே அப்படிங்கிற கேலக்சியில், சரிங்களா? ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கக்குள்ள ஆப்ஷன் ஏ 100 பில்லியன். ஓகே, கொஷின் நம்பர் 23. சூரிய குடும்பத்தை தாண்டி பல உடுமண்டலங்கள் உண்டு என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி ஹெர்ஷல். சூரியனின் உட்பகுதி வெப்பநிலை எவ்வளோ? சூரியனுடைய உள்பகுதி வெப்பநிலை எவ்வளோ? ஆப்ஷன் ஏ 14 to 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ். சூரியனுடைய உள்பகுதியில், சரிங்களா? வெளிப்பகுதினா அதனுடைய வெப்பநிலை என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 25. சூரியனில் காணப்படும் கருமை வரிகள் அது பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சூரியனுடைய மேற்பரப்பில் கருமை வரிகள் காணப்படும், அது பேர் என்ன அப்படின்னா பிரான்ஹோப்பர். ஆப்ஷன் ஏ. புவியின் இரட்டை பிறவி என அழைக்கப்படும் கோள். ஏன்னா புவியை போலவே ஒத்து காணப்படுவதனால் புவியின் இரட்டை பிறவி அப்படின்னு எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் கொஷின் நம்பர் 26க்கு ஆப்ஷன் வெள்ளி. சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது பெரிய கோள். சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது பெரிய கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் சனி. சுழலாமல் உருண்டபடியே சூரியனை வலம் வரும் கோள். சுழலாமல் உருண்டபடியே சூரியனை வலம் வரும் கோள். ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் சி யுரேனஸ். ஹாலி வால் விண்மீன் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரியும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 76 ஆண்டுகள். கொஷின் நம்பர் 30 பாருங்கள். 1600 தொடக்கத்தில் கோள்களின் இயக்கத்தை பற்றிய 3 விதிகளை வெளியிட்டவர் யார்? ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கெப்லர். புவியின் நிறை எம் மதிப்பு என்ன? எம். ஸோ இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், பொறுத்துகளை கேட்கலாம். ஆப்ஷன் சி 5.972 × 10⁻24 கிலோகிராம். ஸோ கொஷின் நம்பர் 32 பாருங்கள். பன்னாட்டு விண்வெளி மையங்களின் பயன்களில் சரியானவை. ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நீர் சுத்திகரிக்கும் முறைகளை பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தானியாங்கிகள் மற்றும் அறுவை சிகிச்சை கருவிகள் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது புற்றுநோய் சிகிச்சை மற்றும் லேசர் அறுவை சிகிச்சை கருவிகள் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் டி அனைத்தும் சரி என்பது சரியான பதில். பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாள் இருந்தவர், அது கிட்டத்தட்ட 2 வருஷம் பக்கம், சரிங்களா? அதாவது 665 நாட்கள் இருந்தது யார் அப்படின்னா சரியான ஆன்சர் பெக்கி வில்சன் அப்படிங்கிற நபர். கோள்களின் இயக்கம் பற்றிய கோட்பாட்டை கூறியவர். கோள்களின் இயக்கம் பற்றிய கோட்பாட்டை கூறியவர் ஆப்ஷன் சி கெப்லர். கொஷின் நம்பர் 36 பாருங்கள். வெள்ளிக்கோள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. வெள்ளி. ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் ஏ 1610 1611 காலகட்டம். உர்சா மேஜர் சப்தரிசி மண்டலம் பற்றிய வாக்கியங்களில் தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாக்கியம் 1, இது வந்து ஒரு சிறிய விண்மீன் மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உர்சா மேஜரை. 2வது வாக்கியம் வானத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கி உள்ளது உர்சா மேஜர் சொல்லியிருக்காங்க. 7 பிரகாசமான நட்சத்திரங்களின் பெரிய குவளை,
அதாவது இந்திய வானியலின் 7 துறைகள் என அழைக்கப்படும் ஒரு குழுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த வாக்கியம் சரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக தவறு அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க கொஷினில். அப்போ இதில் 3 வாக்கியம் கொடுத்துருக்கு. அதில் தவறு எது அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கியம் 1 மட்டும் தவறு. அப்போ ஆன்சர் வந்து சியில் கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? ராக்கெட் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும்? ராக்கெட் ஏவக்கூடியது எந்த தத்துவத்தில் இயங்குகிறது அப்படின்னா நியூட்டனுடைய 3ஆம் விதியின் அடிப்படையில். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ரொம்ப ஒரு ஜிகே கொஷின். ஸோ நாசா, சரிங்களா? நாசாங்கிறது தொடங்கப்பட்ட ஆண்டு, இடம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின். சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டன். 1958லேயே தொடங்கிட்டாங்க. ஓகே, கொஷின் நம்பர் 40. இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை. ஸோ கண்டிப்பாக யாரும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ கல்பனா சாவ்லா. உலகில் மிகப்பெரிய செயற்கைக்கோளான கலாம் சாட்டின் எடை. ஸோ இது கரூரை சார்ந்த ஒரு மாணவர் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இந்த கொஷினை பார்த்தோம். இதனுடைய எடை என்ன, வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான 64 கிராம். சரிங்களா? நீல நிற கோள் என அழைக்கப்படும் கோள். ஏன்னா அங்கே வந்து மீத்தேன் இருப்பதனால், மீத்தேன் அப்படிங்கிற கேஸ் இருக்கிறதுனால அது நீல நிறத்தில் காணப்படுகிறது. அதுக்கான எந்த கோள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி நெப்டியூன். நாம் வசிக்கும் பால் வீதி ஊடுமண்டலத்துக்கு அருகில் இருக்கக்கூடியது எந்த மண்டலம் அப்படின்னா ஆண்டிரோமீடா ஊடுமண்டலம். ஆப்ஷன் பி. சூரியனுடைய மொத்த வாழ்நாள் காலம் எவ்வளோ அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ 10 பில்லியன். வணிக கடவுள், அறிவன் அல்லது கடவுளின் தூதுவர் என அழைக்கப்படும் கோள். ஆப்ஷன் புதன். பூமியின் சுழற்சி வேகம், பூமியோட சுழற்சி ரொம்ப முக்கியம். பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த பூமி வந்து சுழற்சி எவ்வளோ சுழற்சி வேகத்தில் சுற்றுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். கிட்டத்தட்ட 1670 கிலோமீட்டர் வேகத்தில் சுழற்சி வேகம் இருக்குது. ரோமானியர்களால் போர்க்கடவுள் என அழைக்கப்படும் கோள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. வியாழன் கோளானது புவியை விட எத்தனை மடங்கு பெரியது? ஆக்சுவலாக நியர்லி 11 டைம்ஸ் வந்து பெரியது. கொஷின் நம்பர் 50. சனிக்கோளின் முக்கிய மற்றும் வெளிப்புற வளையத்திற்கு இடைப்பட்ட பகுதி என்ன அப்படின்னா காசினி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 50 வினாக்கள் நம்ம பயிற்சி எடுத்தோம். ஸோ இது போல் நம்ம நிறைய வினாக்கள் பயிற்சி எடுப்பதன் மூலமாக எக்ஸாமில் நம்ம நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சிறுக சிறுக சேர்க்கணும். ஒரே டைமில் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு தான் நான் வந்து டார்கெட்டாக படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நம்ம எஸ்எஸ் பப்ளிகேஷன் 100 மாடல் டெஸ்ட் புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 100% இந்த புக்கை தாண்டி நீங்கள் வேறு எதையும் பயிற்சி செய்ய தேவையில்லை. ஸ்கூல் புக்கு உங்களுக்கு தேவையில்லை. அதேமாதிரி எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக இதை பயிற்சி எடுக்கலாம். ஆர்ஆர்பிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இதை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ புக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு. கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம். 450 ருபீஸ். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் புக்கை பெற்றுக்கொள்ளலாம். ஆல் தி பெஸ்ட். குட் லக்.